எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ குரூப் 2A ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இதில் எதனா டவுட் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. நிதானமாக பண்ணுங்கள். சம்டைம்ஸ் நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸில் அவங்க அக்செப்ட் பண்ணாலும் மெயின்ஸ் இன்டர்வியூவில் அடி வாங்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி அப்ளை பண்ணால் நல்லது. ஓகேவா? சரி, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதுபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அதையும் ஃபுல்லாக பார்ப்போம். ரைட்டா? சரி, பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டைப் பண்ணிக்கோங்க கூகுளில். ஸோ உள்ளே பின்னாக்கா போயிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஓடிஆர் அப்படின்னு. இந்த ஓடிஆர் யார்கிட்டலாம் இருக்குதோ, இந்த ஓடிஆர் இருக்குது மீன்ஸ் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் அவங்ககிட்ட பின்னாக்கா இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்புறமா நான் பின்னாக்கா சொல்ல போகிறேன். ரைட்டா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சப்போஸ் நீங்கள் இன்னும் ஓடிஆர் பண்ணல அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே பின்னாக்கா போகும். ஸோ உள்ளே போகும்போது இந்த மாதிரி தான் காட்டும். ஆர் யூ ஷுர் வாண்ட் டு கண்டினியூ வித் எக்ஸ்டர்னல் வெப்சைட் அப்படின்ற மாதிரி காட்டும். அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகே பின்னாக்கா கொடுங்க. ஸோ ஓகே அப்படின்னா உள்ளே போகும். சில பார்த்தீங்கன்னா கிரியேட் லாகின் ஐடி அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்கள் நேம், உங்கள் அப்பா நேம், எங்கே படிச்சிங்க, என்ன காலேஜ் படிச்சிங்க, என்ன மார்க், அந்த மாதிரி ஃபுல்லாக கேட்பாங்க. அது மட்டும்தான். சப்போஸ் என்கிட்ட ஓடிஆர் ஆல்ரெடி இருக்குது, பட் பாஸ்வேர்டு ஐடி மறந்து போச்சு அப்படின்னா, ஸோ இங்கே இருக்க பாருங்கள், ஃபர்கட் லாகின் ஐடி கிளிக் பண்ணுங்கள். லாகின் ஐடி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டும் உங்கள் ஃபோன் நம்பரும் மெயில் ஐடியும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஐடி பின்னாக்கா வந்துடும். சேம் பாஸ்வேர்டுக்கும் அதே மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா ஓடிஆர் இல்லாமல் எக்ஸாம் எழுதியிருக்க முடியாது. நீங்கள் 5 வருஷம் முன்னாடி எழுந்தால் கூட ஓடிஆர் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்டா? ஓகே. அண்ட் ரெனியூவபிள் ஆகலை அப்படின்னா ரெனியூவபிள் பண்ணிக்கோங்க. பேமெண்ட்டில் ப்ராப்ளம் வருது அப்படின்னா கொஞ்சம் பொறுத்து பண்ணுங்கள். அகைன் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. காசு மட்டும் தான் போய்கிட்டே இருக்கும். சரியா? சப்போஸ் பண்ணியும் பின்னாக்க வரல அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி கேளுங்க. அவங்க பின்னாக்கா சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அதை பற்றி பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸோ இதில் அப்ளை நவ் அப்படின்ற மாதிரி காட்டுதில்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்க அப்படின்னா உள்ளே போயிடும். என்ன எக்ஸாம் அப்படின்ற மாதிரி கேட்கும். கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் குரூப் 2 நம்ம பின்னாக்கா பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதை பண்ணுவோம். அப்ளை நவ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஓகே, ஓடிஆர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஐடி இருக்கும், பாஸ்வேர்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுங்க. ஸோ லாகின் பண்ணியாச்சு. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பின்னாக்கா ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டும், இன்கம்ப்ளீட் பெண்டிங் அப்படின்ற மாதிரி காட்டும். ஓகேவா? ஏன் அப்படி காட்டுது அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசிக்காக சில விஷயங்கள் கொடுத்துருப்பீங்க. உங்கள் நேம், அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்பீங்க. எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பண்ணியிருக்கா பண்ணலையா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நீங்கள் ஓடிஆர் என்ட்ரு பண்ணும் போதே டாப்பில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்துச்சுன்னா நீங்கள் ஓடிஆர் பண்ணிட்டீங்க. ஓகேவா? அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஆதார் லிங்க் பண்ணியாச்சு. ரெட் கலர் வருது அப்படின்னா லிங்க் பண்ணது அப்படின்னு அர்த்தம். லிங்க் பண்ணிக்கோங்க. ரைட்டா? சப்போஸ் ஆதார் கார்டு லிங்க் பண்ண முடியல அப்படின்னா இ-சேவை மையத்துக்கு போயிட்டு உங்கள் நம்பர் லிங்க் பண்ணிவிடுங்க. சீக்கிரமாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா? சரி, பார்த்துலாம். சில பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங் அப்புறம் மாதிரி இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே பின்னாக்கா போகும். என்ன போஸ்ட் அப்படின்ற மாதிரி காட்டும். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்வயர்மெண்ட் அண்ட் அப்ளிகண்ட், அதாவது என்ன எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, பேசிக்கான சில விஷயம் பின்னாக்கா அப்ளை பண்ணியாச்சு. இன்னும் சில விஷயம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி ஆகணும் அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. சில பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட் நீங்கள் இப்போ அப்ளை பண்ண போகிறீங்க, நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வந்திருக்கு அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் பற்றி படிக்கணும் அப்படின்னா கிளிக் பண்ணி படிச்சுக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ என்ன சைஸ் இருக்கணும், சிக்னேச்சர் என்ன சைஸ் இருக்கணும் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். நான் இப்படி அப்ளை பண்ணிட்டேன், டவுட்டாக இருக்குது ப்ரோ கேட்டிங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு ஓகேவாக தாங்க இருக்கும். கண்டிப்பாக அப்ளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் மெயின்ஸ் போகும்போது சிக்கலாக வர வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ பேர் எழுத போகிறாங்க. ஃபில்ட்ரு பண்ண ஏன்னா வாய்ப்பு கிடைக்காதா அப்புறமா தான் பார்ப்பாங்க. ஸோ பார்த்து பொறுமையாக பின்னாக்க பண்ணிக்குவோங்க. சப்போஸ் தப்பாக என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு நேரில் போயிட்டு கூட பின்னாக்கா ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா கால் பண்ணி கேட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ ஸ்க்ரால் பண்ணிவிட்டு ஐ ஹவ் ஆர் ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஓகே, அது படித்து முடிச்சாச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் கொடுத்துக்கோங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ சைன் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ரைட்டா? ஓகே, சரி. ஸோ இங்கே பாருங்கள், அதாவது இது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நகை தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா படிக்க சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ, ஓகேவா?
ஸோ ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் வந்து இப்போ எனக்கா கொடுத்துருப்பாங்க. இந்த சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் 3 சென்டிமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ சைஸ் வந்து இருக்கணும். அண்ட் 1.5 சென்டிமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேமும் அந்த டேட் இருக்குது பார்த்தீங்களா, என்னைக்கு எடுத்தீங்களோ அந்த டேட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து இப்போ எனக்கா கொடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் இந்த சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3.5 சென்டிமீட்டர். ஓகேவா? இதை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டேட் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம கொடுக்க வேண்டாம் அப்புறம் மாதிரி யோசிக்கிறாங்க. ப்ரிலிம்ஸ்க்கு ஓகே தான், எக்ஸாம்ஸ் எழுத விடுவாங்க தான், கன்ஃபார்மாக டவுட் இருக்காது. ஆனால் திரும்ப நான் சொல்கிறது தான், பின்னாடி இதுவே ஒரு ப்ராப்ளமாக வர வாய்ப்புகள் இருக்க சான்ஸ் இருக்குது. டிஎன்பிசி வந்து நம்ம வந்து நம்ப முடியாது. சரியா? அதனால் நிதானமாக வந்து பின்னாக பார்த்து வந்து பின்னாக பண்ணிக்குவோங்க. அதான் சேஃப் ஜோன். ரைட்டா? ஓகே. சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ போனீங்க அப்படின்னா அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ என்ன மாதிரி கேட்கணுமோ அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் அங்கே பண்ண முடியல அப்படின்னா நான் டெலகிராமில் ஒரு சாம்பிள் வந்து அனுப்பிச்சிருக்கேன். ஒரு பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை வரைஞ்சி அதுக்குள்ளே உங்கள் ஃபோட்டோ வச்சுட்டு உங்கள் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வரல அப்படின்னா உங்கள் ஃபோனில் ஒரு வெள்ளைத்தாளில் வந்து ஃபோட்டோ ஒட்டி அது மூலம் எடுங்க அப்புறமா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஃபோட்டோ வந்து அப்ளை பண்ணலாம். அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 50 கேபிக்குள்ளே பார்த்துக்கோங்க. சிக்னேச்சர் சைன் பொறுத்த வரைக்கும் 20 கேபிக்குள்ளே வந்து இப்போ பார்த்துக்கோங்க. 10 to 20 கேபி அதான் இப்போ கரெக்டான ஏரியா. ரைட்டா? சரி, சிக்னேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 6 சென்டிமீட்டர் வந்துருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா 2 சென்டிமீட்டர் வந்துருக்கும். அந்த மாதிரி பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே வரைஞ்சிட்டு ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோ. ஓகேவா? இது எல்லாமே நெட் சென்டரில் ஃப்ரீயாக வந்து பண்ணி கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு 50 ரூபா அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. அதை பண்ணிக்கோங்க. வீட்டில் லேப்டாப் இருக்குது அப்படின்னா நீங்களே வந்து பண்ணிக்கலாம். சரி, அப்லோட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் ஃபோட்டோ வந்து கொடுங்க. ஃபோட்டோ அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேவா? இதுக்கப்புறம் சைன் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ரைட்டா? ஸோ சிக்னேச்சர் அப்லோட சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணியாச்சு, சைன் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியாச்சு. இது நீங்கள் ஃபோன்லேயே வந்து பண்ண முடியும். இப்போ நான் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ லேப்டாப் அந்தளவுக்கு அவசியமாக இருக்காது. நீங்கள் ஃபோன்லேயே வந்து பண்ணாக்கா பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா ஸோ அந்த ஃபோட்டோ கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, உங்கள் மெயில் ஐடி, உங்கள் கம்யூனல் கேட்டகரி அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேசிக்காக வந்து கேட்டிருப்பாங்க. உங்கள் நேமு, இனிஷியலு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர் இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. அதாவது ஓடிஆரில் இதுக்கு முன்னாடி கொடுத்துருவீங்க பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ தப்பாக இருக்குது அப்படின்னா எடிட் இன் ஓடிஆர் நீங்கள் அங்கே போயிட்டு மாற்றிக்க முடியும். சப்போஸ் இனிஷியல் மாற்றணும் எதனா பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து இப்போ மாற்றிக்க முடியும். ஓகேவா? எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்டர் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்துட்டு இதை வந்து சேவ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ போகும். சரி, பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருவீங்க பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்துருக்கும். சப்போஸ் அட்ரஸ்லாம் மாறி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ எடிட் பண்ணி மாற்றிக்க முடியும். நாங்கள் வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கும், அடிக்கடி மாற்றமானு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து அவசியம் அந்த அளவுக்கு வந்து இருக்காது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கால் பண்ணிவிட்டு ஸோ இதை கொடுத்துட்டு சேவ் கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரப்போகிறது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசேபிள்டா, எக்ஸ் சர்வீஸ் மேனா, எம்ப்ளாய்மெண்ட் என்ன வந்து பண்ணுறீங்க, இதுக்கு முன்னாடி ஏன்னா ஒரு எக்ஸாமில் வந்து இப்போ ஃப்ராடு வேலை பண்ணி இல்லைனா ஒரு எக்ஸாம் சென்டர்லையோ இல்லை ஒரு ஆஃபீஸ்லேயோ பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆகியிருக்கீங்க, கிரிமினல் கேஸ் இருக்கா இல்லையா அந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் நோ அப்புறமா நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே வரணும். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் தான் வந்து இப்போ கொடுத்தாகணும். கிரிமினலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நோ தான் கொடுத்தாகணும். நீங்கள் அங்கே எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா போச்சு. அதே மாதிரி ஃபிசிக்கலுக்கும் நீங்கள் வந்து நோ கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வெளியே வந்து இப்போ வந்துடும். மற்றெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேவ் கண்டினியூ அதை வந்து கொடுங்க. இந்த ஆப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. போன டைம் கொடுத்துருந்தாங்க. டூ யூ ஹாவ் மோர் தென் ஒன் லிவிங் ஸ்பவுஸ்? ஓகேவா? அதை செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஃபுல்லாக தமிழில் வேணுன்னா கூட இங்கே தமிழ் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழில் வந்து வரும். அதை விட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ கொடுத்துட்டு சேவ் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டிசேபிள் அது கேட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டிருப்பாங்க, விஷன் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th அண்ட் 12th உங்களோட காலேஜ். ஓகேவா? சில பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருப்பாங்கன்னா எந்த வருஷம் ரிசல்ட் வந்து வந்திருக்கும் அந்த மாதிரியும் என்ன போர்ட் நீங்கள் வந்து இப்போ படிச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு தமிழாக நீங்கள் படிச்சிங்களா இல்லையா அந்த மாதிரி வந்து இப்போ கேட்டிருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து இப்போ ஃபில்லப் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, காலேஜோட இந்த ஃபைனல் செம் இருக்கு இல்லையா அதை வந்து இப்போ எடுத்து வச்சுக்கோங்க. மீன்ஸ் உங்களோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட் இருக்குல்ல அதை எடுத்து வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. சப்போஸ் நான் வந்து இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன், டிகிரி முடிச்சுட்டேன், ரிசல்ட் வந்துடுச்சு, எனக்கு வந்து டிகிரி வரல அப்படின்னா உங்களோட ஃபைனல் செம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மார்க் ஷீட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை காலேஜுக்கு போனீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஈஸியாக கேட்டு வாங்கிட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். சான்ஸை நீங்கள் வந்து விட்டுற வேணாம்.
Feb 23க்கு முன்னாடி நீங்கள் காலேஜை முடிச்சு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். டிகிரி கையில் இல்லைனா கூட பரவாயில்ல. பட் Feb 23க்கு அப்புறம் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. ப்ரிலிம்ஸ்க்கு அது ஓகே ஆகும்னு நினைக்கிறேன் சம்டைம். பட் உள்ளே போனீங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க. நம்ம அவ்வளோ தூரம் போயிட்டு வேஸ்ட் ஆகிடும். அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? சரி. ஸோ 10th 12th காலேஜ் நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு. டிப்ளமோ பண்ணால் டிப்ளமோ அப்ளை பண்ணுங்கள். யூஜி 2 பண்ணியிருக்கீங்கன்னா யூஜி 2 அப்ளை பண்ணலாம். பிஜியும் அப்ளை பண்ணலாம். ஒன்று இருக்குது அப்படின்னா ஒன்றை மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் நம்பர் எந்த வருஷம் ரிசல்ட் வந்து பண்ணாக்கா வந்திருக்கு அந்த மாதிரி மட்டும் தான் கேட்பாங்க. அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேவ் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. சிலலாம் படித்து பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இதை மாற்ற முடியாது அப்புறமா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எஸ் நோ அப்படின்னு இருக்கு இல்லையா? நோ அப்படின்னா திரும்பி வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எஸ் நம்ம வந்து கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் பற்றி கேட்டிருப்பாங்க. பிஎஸ்டிஎம் அப்படின்னா என்னென்னா தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு. ஓகேவா? 1ஆவதுலேருந்து டிகிரி வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். அதாவது 20% வந்து ரிசர்ச் வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து எலிஜிபிள். மற்றபடி இல்லை அப்படின்னா எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இந்த இடஒதுக்கீடை வந்து அப்படின்னா கிளைம் பண்ணிக்க முடியாது. அவ்வளோதான். சில பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ எஸ் அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து நான் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நோ தான். ஸோ நோ வந்து நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள், அதாவது எஸ்எல்சி ஹெச்எஸ்சி யூஜி டிகிரி இது மூணுத்துக்கு வந்து டிக் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து போய்னாக்கா நீங்கள் வந்து கொடுத்து ஆகணும். இந்த பாருங்கள், சப்போஸ் நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் 1லேருந்து என்ன வந்து படிச்சிருக்கீங்க அண்ட் எந்த வருஷம் வந்து போய்னாக்கா படிச்சிருக்கீங்க, என்ன மீடியம் அந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. யார் வந்து கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட் வந்து இப்போ கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது யார் கொடுத்துருக்காங்க, பிஎஸ்டிஎம் எந்த வருஷம் கொடுத்தாங்க, அந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணியாகணும். எந்த டிஸ்ட்ரிக்ஸு, கவர்மெண்ட் ஸ்கூலா, ப்ரைவேட் ஸ்கூலா, எய்டட் ஸ்கூலா ஃபுல்லாக நீங்கள் வந்து கொடுத்தாகணும். அண்ட் 12th அதே மாதிரி தான், காலேஜும் அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ பிஎஸ்டிஎம் யாரும் வந்து ஏமாற்ற முடியாது. சில பேர் அந்த மாதிரி போட்டுட்டு ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க. கரெக்டாக பார்த்து போடுங்க. 1லேருந்து காலேஜ் வரைக்குமே நீங்கள் தமிழ் மீடியம் படித்தா மட்டும்தான் இதுக்கான வந்து எலிஜிபிள். ஓகேவா? சரி, இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ தான். நான் நோ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நோ கிளிக் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. ஈஸியாக வந்து பின்னாக அடுத்த ஸ்டெப் வந்து பின்னாக போயிடலாம். நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ டைப் ரைட்டிங்லாம் நீங்கள் முடிச்சிருந்தா அதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து கம்பல்சரி அப்படின்னு கிடையாது. முடிச்சிருந்தா சர்டிஃபிகேட் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நோ கொடுத்துட்டு போய்கிட்டே இருங்க. ரைட்டா? ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, அதாவது காமர்ஸு, பிஎல் இதை முடித்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எதுக்காக இது வருது அப்படின்னா குரூப் 2 2Aக்கு ரெண்டுத்துக்கு வந்து பின்னாக்க ஒரே போஸ்ட் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட்டு ஒரு சில ஜாபுக்கு மட்டும் வர மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த மாதிரிலாம் ஒரு ஜாபுக்காக நம்ம வந்து கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணி வச்சிங்க அப்படின்னா மார்க்ஸ் வரும்போது அவங்களா பார்த்து எடுத்துப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் லான் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து என்னெல்லாம் போஸ்ட் வருதோ அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா ரிசல்ட் வரும்போது அது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து பிரிச்சுப்பாங்க. ஸோ நீங்கள் தனியாக வந்து அப்ளை பண்ண அவசியம் கிடையாது ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும். சப்போஸ் இந்த டிகிரி நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா அதை மட்டும் கிளிக் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? டிகிரி கோஆப்ரேஷன், டிகிரி லா, அப்புறம் காமர்ஸ், சைக்காலஜி, சோஷியாலஜி எல்லாம் முடிச்சிங்க அப்படின்னா அதை மட்டும் டிக் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸோட அந்த ப்ரிலிம்ஸ் மெயின்ஸில் அதை வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ஸ். ஓகேவா? எந்த டிஸ்ட்ரிக் வந்து இப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷன் சென்டர். ஓகேவா? ஸோ சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது கிட்ட இருக்குதோ அதை வந்து இப்போ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயின்ஸ் எக்ஸாம் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான். ஸோ சும்மா கிளிக் பண்ணிக்கோங்க. சென்டர் கரெக்டாக பார்த்து கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எது பக்கமாக இருக்கும் அதை நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி. அது ஏன் 2 சென்டர் அப்படின்னா, சப்போஸ் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க இல்லையா, சென்னை போடுறீங்க அப்படின்னா சென்னையில் உங்களுக்கான சீட் இல்லை அப்படின்னா வேறு டிஸ்ட்ரிக்டில் வந்து இப்போ போடுவாங்க. சீக்கிரமாக ஏன் அப்ளை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, சீக்கிரமாக அப்ளை பண்ணும்போது சென்டர் வந்து கிட்ட வந்து கிடைக்கும். அது ஒன்றுக்காக மட்டும்தான். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸு நேம் ஆஃப் சப்ஜெக்ட். ஓகேவா? ஜென்ரல் இங்கிலீஷை, ஜென்ரல் தமிழை அதை வந்து கிளிக் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நான் இங்கிலீஷ் கிளிக் பண்ணால் தமிழில் ஜிஎஸ் எழுத முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் கிடையாது. அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. என்ன விஷயம்னா இங்கிலீஷ் நீங்கள் இங்கே அப்ளை பண்ணால் கூட கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 வந்து லாங்குவேஜ் பேப்பர் வந்து இப்போ வரும். ஒன்று தமிழ் இல்லை அப்படின்னா இங்கிலீஷ். ஓகேவா? ஒரே கொஷின் பேப்பரில். நெக்ஸ்ட்டு ஜிஎஸ் இருக்குது இல்லையா, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி அப்படின்னு, இது தமிழ்லேயும் வரும் இங்கிலீஷ்லேயும் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் வந்து இங்கே என்ன சூஸ் பண்ணாலுமே அது இங்கே வந்து அடி வாங்காது. உங்களுக்கு கவலை இல்லை. நெக்ஸ்ட்டு இங்கே நீங்கள் தமிழில் சூஸ் பண்ணிவிட்டு மெயின்ஸில் எழுத முடியுமான்னு கேட்டால் அங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றிக்கலாம். ஓகேவா? சரி, பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு வந்து பெருசாக எதுவுமே வந்து கொடுக்கல. ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 பேப்பர் 2 அதை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மெயின்ஸ் அப்ளை பண்ண போகும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் வந்து பிரிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். குரூப் 2க்கும் குரூப் 2க்கும் பிரிக்காம மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்த்துக்கலாம். இப்போ எதுவும் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபீஸ் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட் டு பே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி 3 வாட்டி வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா
நீங்கள் வந்து பண்ணி தான் ஆகணும். பண்ணல அப்படின்னா ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். பட் எல்லாருமே பண்ணிட்டா சேஃப் ஜோன். ஏன்னா வந்து ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம் அதை மிஸ் பண்ண வேண்டாம். ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா சம் டெக்னிக்கல் கோளாறால மாறி போகலாம். எல்லாரும் பே பண்ணிடுங்க. ஓகேயா? ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ அந்த மாதிரி வரும். எல்லாமே முழுசாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐ கன்ஃபார்ம் தி அபோவ் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ காட்டும். இன்ன வரைக்கும் உங்களுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து என்ன தப்பாக பண்ணிட்டீங்க அதை மாற்றணும் அப்படின்னா திரும்ப நீங்கள் பேக் போய்ட்டு மாற்றிக்க முடியும். ஓகேவா? சரி, நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக வந்து இப்போ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட்டு. ஸோ இவ்வளோ தாங்க வந்து இப்போ முடிஞ்சு போச்சு. அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கும் இல்லை அப்படின்னா மெயில் எடுக்க பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஐடி அப்போ நம்பர் வந்து இப்போ வரும். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஆல் டிக்கெட் வரும்போது அதுதான் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஓடிஆர் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஈஸியாக வந்து பண்ணிடலாம். நியூ ஓடிஆர் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கும் முடிஞ்சால் தனியாக வீடியோ வந்து கொடுக்குறேன். ஓகேவா? இதில் டவுட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் மட்டும் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஃபிலிம்ஸ்க்கு எப்படி கொடுத்தாலும் ஓரளவுக்கு உள்ளே வந்து போயிடுங்க. பட் அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கல் சந்திக்க வேண்டிய விஷயம் வந்து இருக்கும். அதனால் முன்னாடியே பார்த்துட்டு தெளிவாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்து முடிஞ்சது. ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அதாவது பின்னாடி வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா பிரிண்ட் போட்டு வச்சுட்டு பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ தான் முடிஞ்சு போச்சு. நம்ம லாக் அவுட் வந்து பண்ணிடலாம். வெளியே வந்தாச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். கிளியர்? டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் பண்ணிவிடுங்க. இல்லை அப்படின்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.